U சமன் mc தீட்டா. m வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் திணிவு. c வெப்ப இடமாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. தீட்டா கரைசலின் வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் என்பது இறுதி வெப்பநிலை சய ஆரம்ப வெப்பநிலை. இதை எழுதினீங்க என்றால் சரி. சரி, ஆகவே நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, வீட்டில் உள்ள மின்சாதனங்கள். அவை இந்த முறை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வி, நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டில் உள்ள மின்சாதனங்களை தொடர்புபடுத்த தேவையான மின் தேசிய மின் நெய்யரிலிருந்து பெறப்படுகிறது. சரி, அப்ப வீட்டு மின் சுற்று ஒன்று தரப்பட்டிருக்கு. வீட்டு மின் சுற்று உங்களோட பாடநூலையும் இருக்கு. இதே மாதிரி ஒரு படம் உண்டு. அப்ப நீங்க அதை பார்க்கலாம். சரி, இது எத்தனாம் படம்? 11, 12, 10ஆம் பாடம். சரியா? 11ஆம் பாடம் நினைக்கிறேன். சரி, அப்ப வீட்டு மின் சுற்று தொடர்பான இந்த படம் நம்மளோட புக்ல இருக்கு, அப்படித்தானே? எதுவும் இல்லை. 10ஆம் பாடமா? ஓ, 10ஆம் பாடத்துல இருக்கு. அப்ப 10ஆம் பாடத்துல உள்ள இந்த படம் தான் இங்க கேள்வியாக தரப்பட்டிருக்கு. அவை இதை அடிப்படையாக கொண்டு நாங்க இந்த கேள்விகளை பார்ப்போம். சரியா? ஓகே, சரி. அப்ப இதுல முதலாவது கேள்வி, தரப்பட்ட வீட்டு மின் சுற்றில் ABCD ஆகிய கூறுகளை பெயரிடுக. ABCD. அப்ப இந்த கேள்வியில தரப்பட்ட ABCDகள் என்ன? A ஆக தரப்பட்டிருப்பது என்னது? சேவையுருகி. A ஆக தரப்பட்டிருப்பது சேவையுருகி. B ஆக தரப்பட்டிருப்பது தடக்கு ஆளி, பிரதான ஆளி. C ஆக தரப்பட்டிருப்பது தடக்கு ஆளி அல்லது இடரு ஆளி. D ஆக தரப்பட்டிருப்பது குதை. சரியா? மார்க் பண்ணி கொண்டீங்களா? A இங்க தரப்பட்டிருக்கு. B ஆக பிரதான ஆளி தரப்பட்டிருக்கு. C ஆக RCCB அல்லது தடக்கு ஆளி அல்லது இடரு ஆளி தரப்பட்டிருக்கு. இந்த இடம் C. D ஆக இதா தரப்பட்டிருக்கு, குதை தரப்பட்டிருக்கு. அப்ப வீட்டு மின் சுற்றுல எல்லா பகுதிகளும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது கொஞ்சம் தாங்க தந்திருக்கு. அப்ப எங்களுடைய வீட்டுக்கு வெளியே உள்ளது மின்மானியும் சேவையுருகியும். அதே நேரம் சேவையுருகினூடாக ஒரே ஒரு கம்பி தான் போகுது. என்ன கம்பி? உயிர் கம்பி மாத்திரம்தான் சேவையுருகினூடாக போகுது. அடுத்த நொதுமல் கம்பி சேவையுருகிக்கு வெளியால போகுது. அது ரெண்டுமே சேர்ந்து மின்மானியினூடாக சென்று அந்த இரண்டு கம்பிகளும் பிரதான ஆளியினூடாக சென்று அடுத்தது RCCB எனப்படும் தடக்கு ஆளி அல்லது இடரு ஆளியினூடாக சென்று அடுத்தது இந்த பெட்டிக்கு செல்லுது. MCB உள்ள அந்த பெட்டி, அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நுகர்வு அலகு. சரியா? நுகர்வு அலகினூடாக செல்லுது. அதுக்குள்ளதான் நுண் சுற்றுடைப்பான் எனப்படும் MCB காணப்படும். சரியா? சரி, ஆகவே இந்த கேள்விக்கான விடைகள் நீங்க எழுதியிருப்பீங்க. ABCD ஆகிய பகுதிகளை பெயரிடுக. பெயரிடுதாக்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்க. A சேவையுருகி, B பிரதான ஆளி, C தடக்கு ஆளி, D குதை. புவிக்கம்பி எக்கூறிலிருந்து ஆரம்பிக்கிறது. புவிக்கம்பி எக்கூறிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு சொல்லலாம், புவிக்கம்பி ஆரம்பிக்கிறது எந்த பகுதியில் இருந்து? அது பிரதானமாக இடரு ஆளியிலிருந்து ஆரம்பிக்கும். சரியா? இடரு ஆளி நீங்க படத்திலையும் பார்க்கலாம். புவிக்கம்பி பொதுவாக இடரு ஆளியினூடாகத்தான் ஆரம்பிக்கும். புவிக்கம்பி இடரு ஆளியினூடாக ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு சரியான விடை இடரு ஆளி. அப்ப இடரு ஆளி சம்பந்தமான பாயிண்ட்ஸை பார்த்தால் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். இடரு ஆளிய பாருங்க, இந்த இதுல பாருங்க. இடரு ஆளி சேவை பொத்தான் வீட்டின் புவித்தொடுப்பு கம்பிக்கு இந்த சோதனை பொத்தான்ல இருந்து அப்படியே போகுது இடரு ஆளிக்கு. அப்ப இடரு ஆளி புவித்தொடுப்பு கம்பியும் இடரு ஆளியுடன் தொடுக்கப்படும். இந்த வீட்டின் புவிக்கம்பியும் இடரு ஆளியுடன் தொடுக்கப்படும். இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வீட்டின் புவிக்கம்பியும் இடரு ஆளியுடன் தொடுக்கப்படும். இவ்வீட்டில் மின் சுற்றில் ஒரு மின்கரணி இணைக்கப்படுகிறது. மின்கணலி அதன் வலு 1500 வோல்ட் ஆகும். இலங்கையில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு 230 வோல்ட் எனின் மின்கரணி தொழிற்படும் போது பெறப்படும் ஓட்டத்தை காண்க. அப்ப இதுக்கான சமன்பாடு P சமன் VI. P சமன் VI செஞ்சீங்கன்னா சரி. P சமன் VI. ஆகவே I சமன் P இங்கில் V
ஐ சமன் பிங்கில் வி. இதை போட்டு செஞ்சீங்கன்னா பி 1500 வி 230. இந்த கேள்வி புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகம். சரி, ஆகவே விடையாக என்ன வரும்? பி சமன் விஐ, ஐ சமன் பிங்கில் வி, 1500 230, 6.52. சரியா? இதுதான் விடை, 6.52 ஆம்பியர். வெரி குட். இதை நீக்க டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. சரி, அடுத்தாக்களும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் டைம் போகிறதால இதோட கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். சந்தேகங்கள் இருந்தால் வேண்டிய டைம் எனி டைம் நீங்கள் கேட்கலாம். ஆகவே இதோட கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.